அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 கட்சி, முக்கியமான கட்சிகள். அந்த கட்சி வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்னா, இந்தியாவிலேயே 2 கட்சி தான் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி வந்து நெறைய செயல் திட்டங்கள் வச்சுக்கிட்டு, ரொம்ப ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா உண்மையும், நேர்மையும் கலந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டுல. தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த சைடு இந்திய தேசியம் பேசக்கூடிய பாரதிய ஜனதா. அவங்களுமே ரொம்ப ஐடியாவுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள கட்சி தான் அந்த கட்சி. நம்ம வந்து அவங்கள குறைச்சு மதிப்பிட முடியாது. அவங்க வந்து தான் நினைத்ததை செய்யணும். அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. எம்எல்ஏக்களை விட கொடுத்து வாங்கணுமா, ஒரு மாநிலத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பணுமா அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த எரிபொருள் பிரச்சனை, குறிப்பாக வந்து எல்பிஜிக்கு வந்து பாரதிய ஜனதாவில் ஊர்பட்ட பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து முட்டு கொடுத்துருக்கான். இப்படிலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் நம்ம வந்து கர்நாடகாவில் வந்து உணவகம் மூடிட்டாங்கன்றாங்க, தமிழ்நாட்டில் அங்கங்கே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. மத்திய அரசாங்கமே சில வந்து நாட்கள் நீடிக்கிறாங்க. 20 நாள், 21 நாள், 25 நாள், நகர்ப்புறத்துக்கு ஒரு மாதிரி, கிராமப்புறத்துக்கு ஒரு மாதிரி அப்படின்னு நாட்களை வந்து நீடிக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து செம்ம முட்டு, அப்படி வந்து ஒண்ணுமே இல்லை, உலகத்திலேயே வந்து நம்மளால தான் பேசிட்டு இருக்காரு, ஜி தான் வந்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா. உண்மை நிலவரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, பெட்ரோலும் டீசலும் பெரிய தட்டுப்பாடு கிடையாது. மற்றபடி சிஎன்ஜி கூட ஓகே தான். ஆனால் அந்த எல்பிஜி வந்து எதிர்பார்க்காத முடியாத அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கு. நம்ம சீராகணும்னு நம்ம கடவுள். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா தாவேக்கா வந்து கரூர் சம்பவத்தப்ப அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே உண்மையிலுமே யாருமே அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம் கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும், இந்த மனித உயிர் போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. யாரா இருக்கட்டும். ஒரு எதிர்பாராம நடந்த விபத்து தான். ஆனா அந்த விபத்துக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர் தாவேக்கா தலைவர் விஜய் தான். அது இன்ன வரைக்கும் அவர் ஏத்துக்கல. ஆனா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி முட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா தான். முழுக்க முட்டு. நிறைய பேர் சொன்னா நினைக்கிறேன். நமக்கு கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கிற அந்த டைம்ல தான் வந்து மாறுறாங்க. அதாவது ஊடகத்துல வந்து இவங்க வந்து கொஞ்சம் நடுநிலையா, அந்த சமூக வலைதளங்களே கொஞ்சம் நடுநிலையா பேசுவாங்க. நம்பினவங்கலாம் அவ வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க. அவங்க யாருங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க தான் அப்படின்றது தெரியும் வச்சுக்கோங்களேன். அதனால அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண அப்படி இருந்த இது பயங்கரமான முட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இவர் ஒத்து வர மாட்டார் அப்படின்னா, ஒத்து வர மாட்டாருன்னு சொல்லியே உண்மையுமே இவங்க வந்து தனித்து, அதாவது பகச்சுக்கிற மாதிரி வேலையை பார்த்தாங்களா, எதுவும் ஊர்மா பேசாங்களா, இல்ல நீ எடுத்தோடனே வந்து இப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி வராது, அதனால நீ உன் வழியில போயிட்டு அதுக்கப்புறம் நீ உள்ளர வந்துரு அப்படின்ற மாதிரி திட்டம் வச்சாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், அந்த வந்து என்ன சொல்றது, ஒரு ஐடியாலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல தான் வந்து பிஜேபி இருக்கு. அவங்க என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாதனாலதான் இந்தியா முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா காய் நவுத்தி அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலுமே பாத்தீங்கன்னா இந்த தாவேகா வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பின்னடைவு, பொதுமக்கள்கிட்டையும் சரி உங்க ரசிகர்கள்ட்டே சில பேருக்கு இவங்களுடைய நடவடிக்கை வந்து சரியில்லை அப்படின்னு கொஞ்சம் பின்னடைவு வருது. அடுத்தடுத்து வந்து இப்ப தனிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பின்னடைவு. அந்த கட்சிக்கு வந்து ஆதரவா பேசுறவங்களே வந்து இல்ல இந்த கட்சி சரி வராது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடியே என்ன கட்டமைச்சு வச்சாங்கன்னா, வீட்டுக்கு எல்லா வீட்லயும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீட்லயும் எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்குன்ற ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சாங்க. அது சத்தியமா உண்மை கிடையாது. என் வீட்டுல அப்படி ஆளே கிடையாது. இந்த செருப்பு கட்டி அடிப்பாங்க. என் வீட்டுல மட்டும் இல்லை, என் பேர் என் சொந்தக்காரன்ட்ட எவனுமே இந்த மாதிரி நானும் விசாரிச்சுட்டேன், ஏன்டா எவனாவது இருக்கீங்களா அப்படின்ட்டுலாம். அது மாதிரி எவனுமே இல்லை, யாரும் இல்லை. அதே மாதிரி இங்க ஏதோ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள் தான் நடிகர் மாதிரியும், வேற யாருமே இல்லாத மாதிரியும். உங்களுக்கு நடிகர் கார்த்தி வந்து உச்சத்துல இருக்கும்போது அவருக்கு பெண் ரசிகர்கள் அதிகம், மிக அதிகம். அது மாதிரி கமல் வந்து பீக்ல வர்றப்ப, அதுக்கு முன்னால மோகன் இருந்தப்ப, இவங்களுக்குலாம் பெண் ரசிகர்கள் கூட்டமே அதிகம். பெண் ரசிகர்கள் அதிகமாக வச்சது எனக்கு தெரிஞ்ச கடைசியா பிரசாந்தும் மாதவன்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ரசிகர்கள் வச்சிருந்தவங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து ரசிகர்களை வந்து தனக்கு தன்னுடைய சுயலாபத்துக்காக யாரும் பயன்படுத்திக்காதவங்க. ஆனா இவர் அதை மாத்தி செஞ்சிருக்காரு. இப்போ ஏற்கனவே இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறப்ப, அப்ப இதை வந்து உண்மையாக்குறது பிஜேபிக்கு வந்து கை வந்த கலை. எவ்வளவு ஒரு இதான் விஷயம். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப சூதானமா இருக்க வேண்டிய தேர்தல் தான் இது. இவங்க வந்து கூட்டு வச்சாங்கன்னா, ஏன்னா நமக்கு எப்பயுமே அந்த வாக்குப்பெட்டி வந்ததுல இருந்து அந்த வாக்குப்பெட்டி மேல பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஏதோ இவங்க வந்து ஒரு சர்வே எடுத்து அந்த சர்வேல இப்போ எப்படி வச்சுக்கலாம், ஒரு 10க்கு 4 பேர் வந்து வச்சுக்கிறோமே, அதை 10 6 மாத்துறாங்களா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் நமக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, தாவேக்கா இல்லாம வந்து இப்ப இருக்கிற அந்த எடப்பாடி தலைமையில, அது எடப்பாடி தலைமையும் அதிமுக தலைமையும் கிடையாது, என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. அது முதல்வர் ஸ்டாலின் கூட சதாஜி விட்டார் அதை. அந்த நிலைமையில தான் அந்த கட்சி இப்பயே அழிஞ்சு போச்சு. அப்ப தன்னுடைய தனக்குன்னு உண்டான பேரை இழந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்படி இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, கண்டிப்பா வந்து இந்த கூட்டணி வலுவடைய போறதோ இல்ல வெற்றி அடைய போறதோ இல்லைன்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இவருக்கு எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடந்து போச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தனிப்பட்ட விஷயம், ஜனநாயகன் படம், அதுக்கு இடையில தான் இந்த வேற ஏதோ ஒரு படத்துக்கு வந்து வரி கட்டல அப்படின்ற மாதிரி லைனா பிரச்சனைகள் வந்து நிக்குது.
இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து அப்படியே தட்டுன்னு தூக்கி அல்வா வச்சு கொடுத்த மாதிரி. ஸோ இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அவருக்கு அந்த டிவிகே கட்சி வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. என்ன பண்றது, ரொம்ப வந்து வெளிப்படையா பேச முடியல, சூதானமா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ கூட்டணி வச்சுட்டா இவர் வந்து ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தனால ஜெயிச்சிட்டாரு அப்படின்றாங்க. அதுல கொஞ்சம் எல்லாருமே கவனமா தான் இருக்கணும். அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நடக்கலனாலுமே இவங்க வந்து பின்னாடி இருந்து வேலை பார்ப்பாங்களா, அவங்க மேல வந்து சுத்தமா நம்பிக்கை இருக்க முடியாது. பிஜேபி மேல 1% கூட நம்பிக்கையே வர மாட்டேங்குது. இவங்க உண்மையா நடந்துக்குவாங்க அப்படிலாம். ஏன்னா நான் ஒரு காலத்துல வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா அந்த ஒரு கட்சி எவ்வளவு குறை சொல்றாங்களே அப்படின்லாம் நினைப்பேன். சரி, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி எப்பயுமே இந்த பார்ட்டி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்களோன்னு நினைச்சேன் நான். ஆனால் அப்படிதான் நினைச்சிருந்தேன், நல்ல கட்சியா தான் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அவங்களோட ஆட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா, ஏன்னா நமக்கு அவங்களுடைய ஃபீட்பேக் தான் தெரியும் இல்லையா, குஜராத் அது இதுன்னு எல்லா விவரங்களும் தெரியும். ஆனா நான் வந்து அதெல்லாம் நான் பெருசா நம்பல அப்போதைக்கு. ஆனா இப்ப அவங்க செஞ்ச வேலையெல்லாம் பாக்குறப்ப, ரொம்ப வெளிப்படையா பாக்குறப்ப வந்து சர்ரா அப்படின்னு தோணுது. அதனால வந்து ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். இப்ப இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, இப்ப வந்து பாஜகவோட இவர் கூட்டணி வைக்கிறாருன்னா, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அந்த தற்கொலை கூட்டத்தில் கூட ஒரு 4-5 பேருக்கு அறிவு இருக்கும்ல. 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேருக்கு அது அறிவு இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த வாக்கு சதவீதம் குறையதான் செய்யும். அவங்களுக்கு அந்த தாவேக்காக்கு உண்டான வாக்கு சதவீதம். இவங்க பெரும் கூட்டம் இருக்கு, பெரும் கூட்டம் எல்லாருமே அந்த கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த எல்லா கூட்டத்துக்கும் ஓட்டே கிடையாது முதல்ல. அது சரிபாதியோ இல்ல ஒரு அப்படிதான் வச்சுக்கலாம் அதை. இதுக்கு முன்னாடி வந்து முட்டு கொடுத்து பேசுறவங்க வந்து ரொம்ப விளாவரியா சொன்னாங்க. ஆனா கூட்டணின்னு வந்துட்டு அதை ரொம்ப பில்டப் பண்ணி அவங்க பேசுவாங்க. அப்ப 2 காணொலி நாம தான் எடுத்து போட்டு அப்ப நான் பேசுறேன் நாம தான் சொல்லணும். அதனால தான் இருக்கு. ஏன்னா இப்படி இப்படி ஒரு கூட்டணி வருங்கிறதுக்கான கூட்டணி அமைங்கிறதுக்கான நிறைய அந்த இதுக்கு முன்னாடியே அந்த கட்சி சார்ந்தவங்க, அதாவது பிஜேபி சார்ந்தவங்க பேசி வச்சாங்க. அந்த கூட்டணி வச்சா வின்னிங் தான் அப்படின்ற மாதிரி பேசி வச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து திட்டமிட்டு அதை செய்யலாம், அது மாதிரி நடக்கலாம். அதனால எல்லாருமே விழிப்புணர்வா இருந்து வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நன்றி.